ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம கர்மயோகம்ன்ற 3வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். சொல்லப்போனால் 20வது ஸ்லோகத்தில் முதல் பாதி, அதாவது முதல் வரியை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதில் கர்மணைவஹி சம்சித்தம் ஆஸ்திதா ஜனகாதய அப்படின்னு ஜனகன் போன்ற பெரியோர்கள் எல்லாம் கர்மயோகத்தினாலேயே உயர்ந்த முக்தியை அடைஞ்சிருக்காங்க. நம்ம நினைக்கலாம், சரி அவங்களுக்கு கர்மயோகம் தான் வரும் போல் இருக்க, நல்ல கர்மயோகத்தை இது பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருந்தாலும், ஞான யோகம் செய்கிற அளவுக்கு ஆற்றல் இருந்தாலும் கூட கர்மயோகத்தை செஞ்சு அது மூலமாகவே முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? எதுக்காக இப்போ ஜனகர் கர்மயோகம் செஞ்சார்னு சொல்லணும்? சரி, கர்மயோகத்தோட முக்கியத்துவம் சொல்லணுன்றதுக்காக அதுதான் பகவான் பல ஸ்லோகங்களாலே சொல்லிட்டு வராரே. இல்லை, இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்த பகவான் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அதாவது 20வது ஸ்லோகத்தினுடைய 2வது பாதி 2வது வரியும் 21வது ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த முழுமையான அர்த்தம் என்னன்றது நமக்கு கிடைச்சிரும். 20வது ஸ்லோகத்தினுடைய 2வது வரி, லோக சங்கிரஹமே வாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. லோக சங்கிரகம். லோக சங்கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பணத்தால் அப்படின்னு நான் சொல்ல வரல, நம்ம நடைத்தனால, நம்மளுடைய குணத்தினால, நம்மளுடைய செயல்கள்னால ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னா, அப்போது நேச்சுரலாகவே இயற்கையாகவே அவங்கள நிறைய பேர் பின்தொடர்வாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பல பல விஷயங்கள் செய்ய முடிஞ்சாலும் பொதுவான ஜனங்கள், எளிமையான மக்கள் எல்லாராலையும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறது அப்படின்றது தான் லோக சங்கிரகம் அப்படின்றது. அதாவது எல்லாருக்காகவும் வேண்டி நம்ம ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை பின்தொடர்ந்து, ஏன்னா அதுதான் எல்லாராலையும் செய்ய முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுன்றது தான் லோக சங்கிரகம் அப்படின்னு. சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. சம்பஷ்யன்னா என்னால் செய்ய முடியும், என்னால் எவ்வளவோ செய்ய முடியும் அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சுக்காம எல்லாரையும் மனசில் நம்ம கருதி அவங்களுக்காக வேண்டி கர்த்துமர்ஹசி கர்மயோகத்தை செய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். ஏன்னா இந்த இடத்துல ஞான யோகத்தை விட கர்மயோகம் எளிமை அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மாதிரியாக தான் நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இன்னும் முழுசாக என்ன சொல்ல வராருன்றதை 21வது ஸ்லோகத்தோடு சேர்த்து பார்க்கலாம். யத்யதாசரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ. ஸ்ரேஷ்டஹன்னா ரொம்ப உயர்ந்தவர், இல்லை மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா? யத் யத் ஆச்சரதி, அவங்க என்னெல்லாம் வழி போகிறாங்களோ, என்னெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க, தத்த தேவே தரோஜனக தத் தத் ஏவ இதரோஜனக. இதரோஜனக மற்றவங்க எல்லாம், காமன் பீப்புள், எல்லா எளிய மக்கள் எல்லாம், தத் அத் ஏவ அதே வழியில் தான் இதரோஜனக அவங்களும் எளிய மக்கள், அதாவது காமன் பீப்புள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, பின்தொடர்றாங்க. ச யத் பிரமாணம் குருத்தே, அந்த மகான், அந்த மகானானவர், அந்த உயர்ந்தவர், யத் பிரமாணம் குருத்தே, எந்த பிரமாணத்தை, எந்த ஒரு பகவத் விஷயத்தையோ எந்த ஒரு நல்ல விஷயத்தையோ அவர் பின்தொடர்றாரோ, லோகஸ்ததனுவர்த்ததே லோகஹ தத் அனுவர்த்ததே, மக்களும் அதையே பின்தொடர்வாங்க. அதனால ஜாக்கிரதையாக நடந்துக்கோ அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, 20வது ஸ்லோகத்தையும் 21வது ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் இதுதான். பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அகேன் நான் திரும்ப சொல்கிறது, பணத்தால் கிடையாது, குணத்தால், நடத்தையால், இந்த போல் விஷயங்கள்னால ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க, மகான்கள், மிக உயர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ பெரிய செயல்கள்லாம் செய்ய முடியும். ஆனாலும் அவங்க செய்கிறத எல்லாத்தையும் எளிய மக்கள்னால செய்ய முடியாது இல்லையா? நம்மளை போல் காமன் பீப்புள் எல்லாராலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் எல்லாரையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க செயல்பட்டால் அதை எல்லாருக்கும் பின்தொடர்றதுக்கு எளிமையாக இருக்கும், வசதியாக இருக்கும்ன்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள்காகலாம் இந்த சைக்கிள் ரொம்ப நல்ல சைக்கிள், எங்கேயும் ஓட்டலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த மலையிலேருந்து அந்த மலையில் தாவரா மாதிரிலாம் தான் காமிப்பாங்க. காமிச்சிட்டு உடனே போட்டுருவாங்க. இது இதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்தவங்க,
பயிற்சி எடுத்தவங்க செய்கிறது, இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்காதீங்க உங்கள் சைக்கிள்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இதுலேருந்து என்ன தெரிய வருது, அவங்க செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம பின்தொடர்ந்து அது சரி வராது இல்லையா? அது போல தாங்க வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பெரியவங்க இருப்பாங்க. அவங்களால எவ்வளோ நம்ம கூட நினைப்போம், அவங்களும் நம்மளை மாதிரி தான் போல் இருக்குது, இப்படி தான் செய்கிறாங்க அப்படிலாம் நினைப்போம். கிடையாது, அவங்க நமக்காக அவங்கள எளிமைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் அவங்கள பின்தொடர்றாங்க இல்லையா? அதுக்காக தான் அவங்க பின்தொடர்றதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய எளிமையான விஷயங்களை அவங்களும் செயல்படுறாங்க. இந்த இடத்துல ஞான யோகமும் கர்மயோகத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக ஞான யோகத்தோட கர்மயோகம் தான் எளிமை. அதனால தான் பகவான் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ அந்த மாதிரி நடத்தையாலும் சரி, குணத்தாலையும் சரி, பண்புகளால் எல்லா விஷயங்கள்லையும் நீ உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒன்றா இப்போ நிறைய பேர் பின்தொடர்வாங்க. அதனால் உனக்கு வருன்றதுக்காக ஞான யோகத்தை நீ செஞ்சு அது எல்லாருக்கும் வராது அப்படிங்கும்போது, அதை விட எல்லாருக்கும் வரக்கூடிய கர்மயோகத்தை செஞ்சேன்னா உன்னை பார்த்து எல்லாரும் பின்தொடரவங்களுக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அர்ஜுனன் ஞான யோகம் செய்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஞான யோகத்தில் உட்காந்து நான் எல்லாருக்கும் என்னது சின்ன வயசுலேருந்தே செயல்முறைகளில் செயல்பட்டு ஈடுபட்டு தான் பழக்கம். நடக்கிறது, பேசுறது, தூங்கிறது, சிரிக்கிறது எல்லாம் இல்லையா? கண்ணை மூடிட்டு யாருக்கும் தியானம் செஞ்சலாம் பழக்கமே கிடையாது. அதனால் அர்ஜுனன் செய்கிறான்றதுக்காக எல்லாரும் அதை செஞ்சு வராமல் போய் ரொம்ப விரக்தியாக போயிடக்கூடாது இல்லையா? அதனால் எல்லா மக்களையும் தன்னை பின்தொடர்வாங்கன்ற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு, எல்லா மக்களுக்கும் என்ன செய்ய முடியுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு எளிமையான கர்மயோகத்தையே செய் அர்ஜுனா. அதில் கண்டிப்பாக பலனும் கிடைக்கும். ஏன்னா ஜனகன் போல பெரியவர்களே அந்த கர்மயோகத்து மூலமாக மட்டுமே முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பகவான் சொல்ல வராரு. அடுத்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஸ்லோகங்க. அதில் பகவான் தன்னையே எடுத்துக்காட்டாக வச்சு சொல்கிறாரு. கண்டிப்பாக பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.